ரொம்ப எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. ஏன்னா இதுக்காக தானே பல வருஷமாக உழைச்சிட்டு இருந்தோம். ஸோ அவங்களும் நல்லா ரிசீவ் பண்ணாங்க. ஸோ ஹாப்பி. எல்லா சீனுக்குமே சரியாக ரெஸ்பான்ஸ் கிடச்சிது. வந்த எல்லாருமே வந்து ரொம்ப ஒரு அவார்ட் சென்ட்ரிக் படமாக இருக்குது, ரொம்ப புதுசாக கேரளா படமாக இருக்குது, உலக தரத்துக்கு எடுத்திருக்காங்க, இந்த மாதிரி சொன்னாங்க. இது அவங்களோட கமெண்ட் தான். நான் எங்கள் படம்னால நான் அந்த மிகையாக சொல்ல விரும்பலை. ஆனால் ஒரு புது முயற்சியாக இருக்கும், ஒரு ஏஸ்தட்டிக் சென்ஸோட ஒரு த்ரூ அவுட் ஒரு ட்ராவலுக்கான ஒரு ஜேர்னியாக இருக்கும் இது. ஸோ புது வகையான சினிமா பார்க்கணும்னு நினைக்கிற எல்லாத்துக்குமே இது பிடிக்கும்னு நம்புகிறேன். மனிதர்கள் படம் ஒரு மனுஷனுக்கு வாழ்க்கையில் நடக்கிற சம்பவத்தை தான் வந்து படமாக எடுத்திருக்காங்க. இந்த 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 கண்டென்ட் வந்து ஒருத்தர் லைஃப்லேயும் நடந்திருக்கும். ஆனால் அது வெளியில் சொல்லிக்க முடியாது. ஒரு குடிப்பழக்கத்தால் எவ்வளோ ஃப்ரெண்ட்ஸ் நடுவில் எவ்வளோ பிரச்சனைகள் போயிட்டுருக்குன்றத அவ்வளோ அழகாக காமிச்சிருக்காரு. நைட்டு சீன் இருந்தால் கூட அவ்வளோ நீட்டாக அழகாக ஒருத்தரோட பேச்சும் சரி, அவங்கள காமிக்கிறது விதமும் எல்லாமே அவ்வளோ நீட்டாக எடுத்திருக்காங்க, சூப்பராக எடுத்திருக்காங்க. ஃபேமிலியோடு எல்லாருமே வந்து பார்க்கலாம். அவ்வளோதான். என்ன சொல்கிறாங்க, இது எல்லாமே முக்கியமாக வந்து குடிப்பழக்கத்தால் தான் வர்றது. இந்த குடிப்பழக்கத்தை ஒழிச்சாலுமே எல்லாருமே நல்லா இருப்போம் கண்டிப்பாக. ஓகே. பேக்ரவுண்ட் மியூசிக் ரெண்டு சாங்ஸும் சூப்பராக இருக்குது, அல்டிமேட்டாக இருக்குது, நல்லா கேட்குற விதமாக இருக்குது, அவ்வளோ இதமாக காதுக்கு இனிமையாக இருக்குது. ஒரு லேடிஸ் கூட இல்லாமல் ஒரு படம் எடுத்திருக்காங்க, ஒரு கண்டென்ட் எடுத்திருக்காங்க அப்படின்னா நிஜமாகவே டைரக்டர் வந்து ரொம்ப கிரேட். ஃபேமிலியோட கண்டிப்பாக பார்க்கலாம். ஃபேமிலி தான் பார்க்கணும் இந்த படத்தை. ஏன்னா வந்து நம்ம வீட்டில் இருக்க ஆம்பளைகள் வந்து வெளியில் தான் புருஷன் அண்ணன் தம்பிங்க யாராவது வெளியில் போகும்போது அவங்க கரெக்டாக நம்ம வீட்டுக்கு வரணுமே அப்படின்றது நம்ம ஆண்டவனை வேண்டிக்குவோம். ஆனால் வந்து அங்கே நடக்கிற நிலைமை எப்படி இருக்குன்றது யாருக்குமே தெரியாது. அதை எடுத்து காமிக்கிறது தான் இந்த கண்டென்ட். சூப்பராக இருக்குது, நல்லா இருக்குது. 10க்கு எனக்கு தெரிஞ்சு 9 கொடுப்பேன். ஒரு பாயிண்ட் அப்படின்னா கொஞ்சம் அந்த டைலாகு ரொம்ப இல்லை, அங்கங்கே கொஞ்சம் மிஸ் ஆச்சு, அவ்வளோதான். எனக்கு அந்த ஒரு டைலாகு அந்த ஒரு இடத்துல எனக்கு புரியல. ஓவரால் எல்லாமே நல்லாயிருக்கு. அந்த லாஸ்ட் கிளைமேக்ஸில் மட்டும் என்னவோ ஒரு கொஞ்சம் கிளம்சிங்காக என்னவோ கொஞ்சம் இருந்தது, அவ்வளோதானே தவிர மீதி படம் எல்லாமே அவ்வளோ நீட்டாக சூப்பராக அவ்வளோ அழகாக கதையை வந்து நீட்டாக எடுத்துகிட்டு போயிருக்காரு டைரக்டர் சார். ஓகே, டீமுக்கு எல்லாருக்கும் ஆல் தி பெஸ்ட்டு. படம் சூப்பராக இருக்குப்பா, அது சொல்லவே வேண்டாம். அவ்வளோ நீட்டாக, அதை தான் சொல்கிறேனே, நீட்டாக அவ்வளோ அழகாக எங்கேயுமே வந்து லேக் இல்லாமல் சூப்பராக எடுத்திருக்காரு சார். ஆக்சுவலி நான் இந்த படத்தோட ஒன் ஆஃப் த ப்ரொடியூசர், அந்த பர்ஃபார்ம் பண்ணியிருக்கேன். அறிமுக இயக்குனர் ராமேந்திரா, ஓவிய கல்லூரி மாணவர், ரொம்ப அருமையாக பண்ணியிருக்காரு. ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா தேட்டர் எக்ஸ்பீரியன்ஸான ஃபில்ம் அது. ஒரே இரவில் ஒரு 6 நண்பர்களோட உள்ள ஒரு இஷ்யூ, இந்த கார் ட்ராவலில் அது என்ன நடக்குதுன்றது தான் அந்த கதை. ரொம்ப அருமையாக பண்ணியிருக்காரு. நல்ல ஒரு பிஜிஎம், நல்ல மியூசிக்கு. ஆக்சுவலி நீ ஃபஸ்ட் ஷோ ரெஸ்பான்ஸுக்காக, ஆடியன்ஸ் ரெஸ்பான்ஸுக்காக வந்திருந்தோம். ரொம்ப அருமையான ரெஸ்பான்ஸ், எல்லாமே ரொம்ப நல்லா இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. இங்கே முக்கிய விஷயம் என்னென்னா, இது போன்ற ஒரு திறமையான இளம் படைப்பாளிகளை வந்துட்டு புதிய முயற்சிகள் மேற்கொள்ளும்போது ஆடியன்ஸும் சரி, உங்களை மாதிரியா மீடியாக்களும் ஆடியன்ஸ் கிட்ட கொண்டு போய் சேர்த்திங்கன்னா எங்களுக்கு நல்ல ஒரு சப்போர்ட்டாக இருக்கும். கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. ரொம்ப நாள் கழிச்சு ஒரு டார்க், ஒரு எல்லா படத்துலையும் நைட் சீன்ஸ்லாம் ரொம்ப பிரைட்டாக எடுத்திருப்பாங்க. ரொம்ப ஆர்டிஸ்டிக்காக எடுத்திருக்காங்க இந்த படம். ரொம்ப டிஃப்ரெண்ட்டான எண்டிங், ரொம்ப ஆர்ட் ஃபிலிம் மாதிரி பார்க்கலாம். நீங்கள் ஒரு கமர்ஷியல் ஃபிலிமாக வந்து பார்க்காம ஒரு ஆர்ட் ஃபிலிம் வந்து பார்க்கலாம். தேங்க்யூ. க்ரூ தான் ஜி, நானும் க்ரூ தான் ஜி. இல்லை, ரொம்ப ட்ராவல் ஓரியன்டாக இருக்கும், நல்லாயிருக்கும். மனிதர்கள் ரொம்ப நல்லா இருக்குது. ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் பற்றி சொல்கிறாங்க, ரொம்ப நல்லா சொல்கிறாங்க. அழகான ஸ்கிரிப்ட், அதெல்லாம் மியூசிக்லாம் சூப்பராக பண்ணியிருக்காங்க. அப்புறம் படத்தோட மேக்கிங், கேமரா எல்லாமே சூப்பர். ஒரே இரவில் படம் நடக்குதுன்னு சொல்கிறாங்க. ஆமாம் ப்ரோ, எல்லாமே பர்ஃபெக்டாக இருக்குது. ஆக்சுவலாக வந்து ஆக்டிங்கு, பெர்ஃபார்மன்ஸ் எல்லாமே சூப்பராக பண்ணியிருக்காங்க. எல்லாமே நல்லா இருக்குது படத்தில். மியூசிக் கரெக்டாக இருக்குது, அதாவது உருத்தாமல் இருக்குது. இப்போலாம் பிஜிஎம்ன்ற பேரில் ரொம்ப குத்தி நம்ம காதை அறுத்துடுறாங்க. அந்த மாதிரி இல்லாமல் டீசெண்டாக இருக்குது, நல்லா இருக்குது. படம் வந்து மலையாள படத்தை தழுவி இருக்கா, இல்லை நம்ம தமிழ் ஆடியன்ஸ் ஏற்றுப்பாங்க? இல்லை ப்ரோ, தமிழ் படம் தான். திண்டுக்கலை சுற்றி தான் நடக்குது. தமிழ் படம் தான், தமிழில் தான் கரெக்டாக தான் இருக்குது. அந்த மலையாளம் அந்த இதெல்லாம் கிடையாது, கரெக்டாக தான் இருக்குது. ரொம்ப லைவாக இருந்துச்சு படம். எல்லா பெர்ஃபார்மன்ஸ் நல்லா பண்ணியிருக்காங்க. மனிதர்கள் டைட்டில் வச்சுருக்காங்க. ஸோ அதுக்கேற்ற மாதிரி தான் இருக்குது. அந்த டைமில் என்ன பண்ணுவாங்களோ, ஒருத்தவங்க ஒரு மாதிரி ரியாக்ட் பண்ணுவாங்க. ஸோ எல்லாருமே பிடிச்சிருந்தாங்க. ஸோ அதுக்கேற்ற மாதிரி படம் லைவாக இருந்துச்சு. படம் நல்லா இருந்துச்சு. ரொம்ப நல்லா இருக்குது படமா. எல்லாருக்குள்ள உள்ள ஒரு ஒற்றுமையும் உண்மையான மனிதர்களோட குணத்தையும் எடுத்து காமிக்கிற மாதிரி இருக்குது.
ரொம்ப அருமையாக இருக்குது. மியூசிக்கும் சாங்கும் வேர்டிங்ஸும் ரொம்ப அருமையாக இருக்குது. ஒரு மனிதன் எப்படி இருக்கணும்ன்றது சொல்றாங்க. ஏன் வந்து எல்லாருமே பார்க்கலாம், நல்லா இருக்கு. சார்லின்ற கேரக்டர் சூப்பராக நடிச்சிருக்காங்க. இது வந்து ஹீரோயின் இல்லாதது கதை தான் மெயின். அவங்க இருந்துதான் கண்டிப்பாக படம் அந்த அளவுக்கு இதாக இருந்திருக்காது. படம் சூப்பராக இருக்குது. ஃபேமிலியாக வந்து எல்லாரும் கண்டிப்பாக பாருங்கள். அதுதான் அந்த உயிர், அவங்கள என்ன பண்ணலாம், புதைக்கலாமா, அவங்க இருந்தால் அடுத்தடுத்து பிரச்சனை தான் வந்துக்கிட்டு இருக்கும். எல்லார்கிட்டையும் எடுத்துகிட்டு போயிட்டு காமிச்சா எப்படி என்ன ஏதுன்னு காமிச்சு பிரச்சனை தான் வரும். அது பிரச்சனையே இல்லாமல் முடிக்கிறதுக்கு தான் அவங்க அத்தனை பேர் ஒரு உயிரினால 4 பேரோட வாழ்க்கை போகக்கூடாதுன்றதுக்காக தான் அந்த படமே முன்னோக்கி போகுது. அதனால தான் ஒரு லாஸ்ட் டைமில் உயிர் வந்தது. உயிர் வந்துட்டும் புதைக்கணும்னு சொல்லிட்டு தான் லாஸ்ட் வரைக்கும் பார்த்துருந்தாங்களே. அதனால படம் சூப்பராக இருக்குது. எல்லாருமே வந்து பார்க்கலாம். இது வந்து அது அந்த அளவுக்குலாம் இல்லை, பெருசாலாம் காமிக்கல. சூப்பராக இருக்கு மூவி. கண்டிப்பாக வந்து எல்லாருமே பார்க்கலாம். மியூசிக் செம்மையாக இருக்குது. படத்துக்கு மெயினே மியூசிக்கு அந்த எடிட்டிங் தான். நம்ம எடிட்டிங் லைட்டாக சொதப்பினாலும் படம் கண்டிப்பாக மியூசிக் சூப்பராக இருக்குது, எடிட்டிங் செம்மையாக இருக்குது. ஃபேமிலியே வந்து எல்லாருமே பார்க்கலாம். ஒரே இரவுல வந்து அது ஒன்றும் இல்லை. கைதி மூவி வந்து பார்க்கலையா நம்ம? கைதி வந்து என்ன எடுத்திருக்காங்க, ஃபுல் நைட் ஷூட்டில் தான் எடுத்திருக்காங்க. நைட் ஷூட்டில் எடுத்தது நல்லா இருக்கு. மார்னிங் எடுத்ததுனா கண்டிப்பாக இது இருந்திருக்காது. நைட் எடுத்தது தான் படம் சூப்பராக இருக்குது. படம் ரொம்ப அருமையாக இருந்துச்சு. மனிதர்கள் பற்றியான ஒரு ரொம்ப யதார்த்தமான படம் பண்ணியிருக்காரு ராம. ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. மனித குணங்களை காமிக்குது படம். ரொம்ப கேமரா எல்லாமே, ஸ்க்ரீன் ப்ளே எல்லாமே ரொம்ப நல்லா இருந்துச்சு, சிறப்பாக இருந்துச்சு. மியூசிக்கு த்ரில்லிங் படத்துக்கு எந்த அளவுக்கு தேவையோ அந்த அளவுக்கு சூப்பராக பண்ணியிருக்காரு படம். த்ரில்லரு எக்ஸைட்மெண்ட்டாக த்ரில்லிங்காக தான் இருக்குது படம். க்ரிப்பாக தான் போகுது, நல்லா க்ரிப்பாக போகுது படம். ஸ்க்ரீன் ப்ளே எல்லாம் நல்லா இருக்குது. மனிதர்களோட இயல்பை காட்டுறாங்க. எப்படி மனிதர்கள் எப்பேற்பட்ட ஆளுங்கன்னு காமிக்க வராங்க. எல்லாருக்கும் உண்டான குணாதிசயங்களை வெளிக்காட்டுது படம். காமெடியை விட த்ரில்லிங்காக இருக்குது, யதார்த்தமாக இருக்குது படம். மனித எங்கெல்லாம் நம்ம சிரிப்பு வரோமோ, எப்படியெல்லாம் நடந்துப்பாங்களோ அதுக்கேற்ற மாதிரி தான் இருக்குது. காமெடி வைக்கணும்னு வைக்கல, யதார்த்தமாக எப்படி இருக்கணுமோ அப்படி இருக்கு. இயல்பாக நம்ம பேசுகிற விதத்தில் இருக்குல்லங்க, அதுவே நல்லா இருக்குது. அதில் எல்லாமே இருக்குது. ஆமாம், ஒரே ராத்திரியான சப்ஜெக்ட் தான். இன்ட்ரெஸ்டிங்காக தான் இருக்குது, பாசிட்டிவாக தான் இருக்குது படம். அது வேற மாதிரி ஜானர், இது வேற மாதிரி ஜானரு. ஒருத்தன் தப்பு பண்ணிட்டு எல்லாருமே தப்பு பண்ணிட்டாங்க. அது எப்படி ஒரு சுவாரஸ்யமாக தான் இருக்கு படம். கண்டிப்பாக பார்க்கலாம். 10க்கு 9.5 கொடுத்துடலாம். 5னா ஹீரோயின் வச்சிருக்கலாம் டேரக்டரு. ஹீரோயினை வைக்காததால 9.5 கொடுத்துடலாம். ஓகே, அப்பார்ட் ஃப்ரம் திஸ் இந்த படத்துக்கு தேவைப்படலை, நல்லா இருந்துச்சு. ஓகே, ஆமாம், அது மட்டும் தான் நம்மளுக்கு. சரி, ஒரு மனிதர்கள் பற்றியான தெரிஞ்சுக்கணுன்னா வாங்க, கண்டிப்பாக பார்க்க வேண்டிய த்ரில்லர் படம். பார்க்கலாம், கண்டிப்பாக பார்க்கலாம், எல்லாரும் பார்க்கலாம். ப்ரோ ஃபஸ்ட் கிளாஸாக இருக்கு ப்ரோ படம். ஆனால் இதில் நானும் ஒரு 2-3 சீன் வச்சேன் ப்ரோ. ஆனால் நான் ஒரு சீனோட வரல ப்ரோ. எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது ப்ரோ எனக்கு. அதனால் நான் வந்து மனசு கொஞ்சம் கஷ்டமாக இருந்தால் கூட இந்த படம் கொஞ்சம் நல்ல மேலு வரும் ப்ரோ. இதுதான் படம் சூப்பராக இருக்குது, பார்க்கலாம். அதாவது எப்படிலாம் இருக்கக்கூடாதுன்னு சொல்ல வராங்க இந்த படத்தில். நம்ம ரியல் லைஃப்பில் எப்படி இருக்கக்கூடாதுன்னு இந்த படத்தில் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க. மியூசிக் வந்து ஒன்று இருந்ததுன்னு நினைக்கிறேன், நல்லா இருந்தது. அது கூட கொஞ்சம் இது ஆக்சுவலி ரியல் லைஃப்பில் நடக்குது தான் நினைக்கிறேன் நானும். ஏன்னா நிறைய பேர் குடிச்சிட்டு போய் சண்டை போட்டு கொண்டுட்டு அப்புறம் அதை எப்படி மறைக்கணும்னு ஏதாவது பண்ணி தப்பிக்க பார்க்குறதெல்லாம் நிறையவே நடக்குது தான் நினைக்கிறேன். அது கரெக்டாக தான் சொல்கிறாங்க. கைதி வந்து வேற மாதிரி. அது வந்து ஒருத்தனை போய் அது எப்படி சொல்கிறது தெரில. இது வந்து ஒரு ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் குடிச்சிட்டு போய் கொண்டுட்டு அவனை எப்படி மறைக்கணும்னு பார்த்தாங்க. கைதி வந்து அது வேற கதை. அது அந்த போலீஸ் ஸ்டேஷனை போய் காப்பாற்றுற மாதிரி இருந்தது. இதுக்கும் அதுக்கும் டிஃப்ரென்ஸ் இருக்குது. இந்த படத்தை வந்து எல்லாருமே பார்க்கலாம், ஃப்ரெண்ட்ஸோட பார்க்கலாம். இந்த படத்தை வந்து ஃபேமிலியோடையும் பார்க்கலாம், ஒன் டைம் பார்க்கலாம், ஃப்ரெண்ட்ஸோட பார்க்கலாம் இந்த படத்தை. ஆனால் கன்ஃபார்மாக
புதுசாக பார்க்க இந்த படத்தை பார்த்துருங்க. நல்லா இருக்கு இந்த படம், பார்க்கலாம். 10க்கு இது ஒரு 9 தரலாம். ஆ அது வந்து எப்படி சார், ஒரே அதை கடைசியில் வந்து என்ன நடக்குதுன்னு சொல்ல முடிச்சிட்டாங்க. அது வந்து அதுதான் ஒரு இது. அது தெரியல அவ்வளோ ஹீரோயின் இருக்காங்களா இல்லையானா, அது இல்லைனாலும் ஒன்றும் டிஃப்ரென்ஸ் தெரில. ஆக்சுவலி அந்த இது லாஸ்ட்டில் வந்து என்ன நடந்தது சொல்லாமலே முடிச்சிட்டாங்க. அது சொல்லி முடிச்சிருந்தா கொஞ்சம் நல்லா இருந்திருக்கும். ஸோ மனிதர்கள் படம் பார்க்க வந்திருந்தேன். ட்ரெய்லர் பார்த்துட்டு வந்தேன். ரொம்ப அழகாக இருந்துச்சு ட்ரெய்லர். அண்ட் படமும் வந்துட்டு அதுக்கேற்றபடியே வந்துட்டு ரொம்ப சூப்பரான ஒரு படம். எஸ்பெஷலி அந்த இன்டர்வல் பிளாக் அண்ட் இந்த கிளைமேக்ஸ் தமிழ் படத்தில் இது ரொம்ப புதுசாக இருந்துச்சு. இது ரொம்ப ஒரு சூப்பரான ஒரு ட்ரையாக இருக்குது. கண்டிப்பாக வந்து பார்க்கணும் எல்லாம். தேங்க்யூ. மலையாள படம்னு இல்லை, இதில் வந்துட்டு உங்களுக்கு கமர்ஷியல்ஸ் மோஸ்ட்லி இல்லாமல் ஒரு ப்ராப்பராக ஒரு ஃபுல் ஆன் ஒரு மூவி சினிமா லவ்வர்ஸ் பார்த்தாங்கன்னா ஒரு இன்டர்நேஷ்னல் மூவி ரேஞ்ச் அந்த ஒரு இதில் இருக்குது. ரொம்ப ஒரு புது ட்ரையாக இருக்குது. அண்ட் ஒரு லோ பட்ஜெட்டில் இந்த மாதிரி ஒரு ப்ராஜெக்ட் புல் பண்ணுறது மட்டும் இட் வாஸ் வெரி நைஸ். ஸோ வெரி குட் ட்ரை. எஸ், மியூசிக் நல்லா இருந்துச்சு. படத்தில் 3 பாட்டு இருக்குன்னு நினைக்கிறேன். எனக்கு அதை விட வந்துட்டு படத்தில் பிஜிஎம்ஸ் தான் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. த யூஸ் ஆஃப் பிஜிஎம்ஸ் எந்தெந்த இடத்துல போடுறாங்க, அதை எப்படி இது பண்ணுறாங்க, அதெல்லாம் ரொம்ப அழகாக இருந்துச்சு. இது படமே வந்துட்டு ரொம்ப ஒரு லைவ்லியாக ஒரு சரியான த்ரில்லர் படம். எட்ஜ் ஆஃப் த சீட்டில் தான் உட்காந்து ஃபுல் ஃப்ளோவில் பார்த்துட்டு இருந்த மாதிரி இருந்துச்சு. ஸோ வெரி நைஸ். எஸ், என்னை பொறுத்த வரைக்கும் நம்மளோட 18 இயர்ஸ் அண்ட் அபவ் பீப்புளுக்கு இது ஒரு அருமையான ஒரு படம், பார்க்க வேண்டிய படம். இட் இஸ் அ மஸ்ட் வாட்ச் அக்கார்டிங் டு மீ. மெயின்லி பிகாஸ் நம்ம ஹியூமன் பீயிங்ஸாக வந்து ஒரு சுச்சுவேஷனில் நம்ம மாட்டினோன்னா அந்த சுச்சுவேஷனுக்கு ஏற்ற மாதிரி தான் வி வில் பிஹேவ். அண்ட் ஆனால் அந்த சில சுச்சுவேஷன்ஸ் வந்து நம்மளோட உண்மையான நேச்சரை வந்து வெளியில் கொண்டு வரும், நம்ம யாருன்றது. அது வந்து இந்த படத்தில் வந்து பார்க்கும் போது நம்மளையும் நம்ம அதை அனலைஸ் பண்ணுறதுக்கு ஒரு நல்ல ஒரு வாய்ப்பு, நம்மளை சுற்றி இருக்கிறவங்களையும் புரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பாகவும் இருக்குது. ரியல் பீப்புள், ஐ மீன் இன் ரியாலிட்டி ஒரு ஹியூமன் பீயிங்கோ நம்ம ஃப்ரெண்டாக இருந்தாலும் அவங்க யாருன்றது இந்த மாதிரி ஒரு சமயத்தில் தான் நம்ம தெரிஞ்சுக்க முடியும். ஸோ இந்த படம் அதை அருமையாக கொண்டு வருது. ஸோ இட் இஸ் ஆல் தி வெரி பெஸ்ட் டு த டீம். ஸோ ஆஸ் அ ஃபில்ம், ஐ மீன் டெக்னிக்கலி பார்க்க போனால் வெரி வெல் டன். ஒரு பிசிறு இல்லை, பியூட்டிஃபுல்லாக மூவ் ஆகுது. தெர் இஸ் நோ லேக், வெல் ஃபோக்கஸ்ட், no kind of distraction, no commercial elements which is whatsoever, தேவையில்லாத எதுவுமே இல்லை. So it is worth spending the 2 hours உட்காந்திங்கன்னா you will not feel the time moving and it will be வெளியில் வரும்போதும் this film will haunt you for some time. And so people, brace yourself, come and watch. It's wonderful and the very best to all the people who worked on this film.